இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறை பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். கூரையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளின் செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கரம்தாமே இருந்து வழிநடத்திட நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் ஆண்டவர் தந்தருள இப்பலியிலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிவீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்கிற எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். அக்காலத்தில் இஸ்ரவேலின் குடும்பங்கள் எல்லாவற்றிற்கும் நான் கடவுளாயிருப்பேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள்.
ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரவேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்களாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள். நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள். மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலில் எஞ்சியோராகிய நம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப்பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக,
இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியானது நாம் பல முறை தியானித்திருக்கக்கூடிய ஒரு பகுதிதான். கானானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை நாம் எப்போதுமே கொண்டாடி இருக்கிறோம். தன் மகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அழுது புலம்பி இருக்கிற ஒரு தாயினுடைய வேண்டுதல் தான் இந்த பகுதி. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை எப்போதுமே கருணை உள்ளவராக பார்த்திருக்கிறோம், இரக்கம் மிகுந்தவராக நாம் கொண்டாடுகிறோம். மனிதர்கள் கண்ணீர் வடிக்கிற போது அதை பார்த்து ரசிப்பவர் அல்ல, மாறாக அந்த கண்ணீரை உடனே துடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதைத்தான் இன்றைய திருப்பாடல்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிற இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரேலை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் ஆண்டவரை இரக்கமுள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் இன்னும் அருள் நிறைந்தவராகவும் நாம் கொண்டாடுகிற வேளையில் இந்த கானானிய பெண்ணுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு மிக ஆச்சரியத்தை வர வைக்கிறது. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்கிறார். இது கருணை மிகுந்த கடவுளுடைய வார்த்தைகள் தானா? அதற்கு முன்பாக நடக்கக்கூடியது என்ன? இந்த பெண் கத்திக்கொண்டே போகிறாள். சீடர்கள் கூட, ஆண்டவரே இப்படி கத்திக்கொண்டே வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பும், ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று நற்செய்தி சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கருணை மிகுந்த கடவுள் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை பார்க்கிற போது என்ன செய்வார்? நீங்கள் பாருங்கள், இந்த அம்மாவினுடைய கண்ணீர் என்று பார்க்கிற போது ஒரு தாயினுடைய வேதனை, அந்த தாயினுடைய வேதனையை கண்டும் காணாதவர் போல இருக்கிறார். நீங்கள் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த 101 தலைவன் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற போது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்குள் வரவே வேண்டாம், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான் என்று சொல்கிறார். இங்கேயோ இயேசு ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தான், இங்கேயோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அப்படி என்றால் கருணை மிகுந்த கடவுளை நாம் எப்படி பார்ப்பது? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்போதுமே அருள் மிகுந்தவர் தான், கருணை மிக்கவர் தான், இரக்கம் நிறைந்தவர் தான். நீங்கள் பாருங்கள், 5000 பேருக்கு உணவளிக்கிற போது எத்தனை கூடைகள் மிஞ்சியது? 12 கூடைகள் மிஞ்சியது. தேவை குறைவுதான், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கருணை பொங்கி வழிந்தது. அதே போல கானாவூர் திருமணத்திலே ரசத்தினுடைய தேவை குறைவுதான். அந்த வீட்டிலே கடைசி நேரத்தில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும்.
ஆனால் நாம் பார்க்கிறோம் கற்சாடிகள் நிரம்பி வழிந்தன, சுவையாயிருந்தன, நிறைவாயிருந்தது என்று விவிலியம் சொல்கிறார். அப்படி என்றால் கடவுள் கருணை மிகுந்தவர் தானே, இரக்கம் மிகுந்தவர் தானே. நீங்கள் பாருங்கள், தூய பவுலடியார் ரோமையருக்கு எழுதுகிற திருமுகத்திலே மிக அழகாக சொல்கிறார். ரோமையர் 5:20 நாம் வாசிக்க கேட்கிறோம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் நிறைந்த இடத்தில் கூட ஆண்டவருடைய அருள்தான் மேலோங்கி நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கானானிய பெண் அப்படிப்பட்ட பாவியா? அந்த பாவம் நிறைந்த இடத்திலே அருள் கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த பெண்ணுக்கு உடனே குணம் கொடுத்திருக்க வேண்டியதானே, தன்னுடைய மகளுக்கு சுகம் கொடுத்திருக்க வேண்டியது தானே. ஆனாலும் ஆண்டவர் செய்யவில்லையே. பாவம் பெருகிய இடத்தில் ஆண்டவருடைய அருள் பெருகும் என்று சொல்கிறார்களே. அன்பார்ந்தவர்களே, அதே ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய அருள் செல்வம் மிகுதியானது தானே. இது கானானிய பெண்ணுக்கு ஏன் ஆண்டவர் கருணை காட்டவில்லை? அன்பார்ந்தவர்களே, இங்குதான் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. என்ன நடக்கிறது? ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை. கத்திக்கொண்டே வரட்டும் பார்ப்போம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் இவள் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் என்று ஆராய்வது தான். நாமும் கூட பல நேரங்களிலே கண்ணீர் வடிக்கலாம், நடக்கவில்லை என்று தோன்றலாம், நாயே என்று கூட ஆண்டவர் திட்டிவிடலாம். நம்முடைய நம்பிக்கையினுடைய அளவு என்ன? முழுமையாக நம்புகிறோமா? கடவுள் எனக்கு இதை செய்துவிட முடியும் என்று நம்புகிறோமா? மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகளை வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லையா? அதுபோல ஆண்டவர் எஞ்சியிருப்பவற்றை எனக்கு தரமாட்டாரா? 12 கூடைகள் மிஞ்சிய கடவுள் கொஞ்சம் தரமாட்டாரா? நம்பிக்கை குறைவில்லாமல் இருந்ததென்றால் ஆண்டவர் சொல்லுவார், அம்மாவுனுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்லுவார். சிந்திப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சி மிகுது விடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்றப் பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழு நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழு நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அழகே, பலியின் அழகே,
காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அழகே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர் தினமும் திருப்பலிக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிறது. பள்ளியிலே நீங்கள் வரவில்லை என்றால் உங்களுக்கு கவனிப்பும் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் பூசைக்கு வர்றவங்க பாதி பூசைக்கு வரீங்க. உங்களுக்கு தெரியும் திருப்பலி அரை மணி நேரம்தான். காலை பூசை எத்தனை மணி நேரம்? அரை மணி நேரம்தான். நீ 5:45 தான் வார, 6 மணிக்கு முடிஞ்சிடும் பூசை, 1/4 மணி நேரம். அப்போ நீ கடமைக்காக வருகிற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடையாது. எப்போதுமே விரும்பி வந்தால் தான் விசுவாசம், விரும்பி வந்தால் தான் ஆசீர்வாதம். விரும்பாமல் அடிச்சிருவார், அடிக்கு பயந்து வருகிறவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது. நீ விரும்பி வரணும். ஒரு பாடத்தை படிக்கும்போது விரும்பி படித்தா அது மனசில் தங்கும். கட்டாயத்தின் பேரில் படித்தா தங்காது. கட்டாயம் அது நடக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் விரும்பி படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஜெயிப்பீங்க. அதுதான் நடக்கும். விரும்பாமல் அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, ஆசிரியருக்காக, சாமியாருக்காக நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் படிப்பு மண்டைக்குள்ள ஏறாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படி தான். போகலைன்னு சொன்னால், அட்டண்டன்ஸ் போடலைன்னு சொன்னால் வம்பா போகும் அப்படின்னு. அதுக்காக வர்றவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனால் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடணும். பூசை 5:30க்கு ஆரம்பிக்கணும், 5:30க்கு வரணும் தானே. உனக்கு தெரியுதில்ல நாளைக்கு இத்தனை மணிக்கு பூசை இருக்கும் அப்படிங்கிறது. அது மிக முக்கியமானது. நான் பலமுறை சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொன்று நினைக்கணும். கோயிலுக்கு வரலன்னு சொன்னால் ஆஃபீஸில் கூப்பிட்டு விடுவாங்க, அங்கே கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வெட்கம் வரணும். நம்மளை இப்படி கூப்பிட்டு விட்றாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு வரணும். வெட்கமே இல்லை, சும்மா கையை நீட்டிட்டு 2 அடி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துன்னு சொன்னால் எத்தனை அடி கொடுத்தாலும் திருந்தாது. உனக்குள்ள ஃபீலிங் வரணும். நம்ம போகிறதே அசிங்கமாக இருக்குது, கோயில் ஆஃபீஸில் போய் நிற்கிறதே நமக்கு வெட்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கணும். பெற்றவங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை, நம்ம ஆகிப்போச்சு. அதனால தான் பாருங்கள், எத்தனை தடவை சொன்னாலும் புரியலை. இன்றைக்கி ஒரு பெருங்கூட்டமே வரல. இத்தனைக்கும் நேரத்தைக்கு சிறப்பாக கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கு. அப்படி இருந்தும் வரல அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களை சொல்கிறதா, பிள்ளைகளை சொல்கிறதா, யாரை சொல்கிறது? படிக்கலைன்னா சாமியார் படிக்க வைக்கலைங்கிறிய. சரிதானா? சாமியாராக படிப்பார், நான் என்ன செய்யட்டுன்னு சொல்லுங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஒழுங்குக்கு யாராவது கட்டுப்பட்டு வரணும்ல. ஊரே பெரிய ஊர், எண்ணி பாருங்கள். ஆம்பளையாளுக்கு எத்தனை பேர் இருக்கே, பொம்பளையாளுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க தெரியும். இதுதான் நம்ம ஊரில் நிலைமை. அதனால் ஒரு பொது ஒழுக்கங்கிறது இல்லைன்னு சொன்னால் என்ன கண்டிஷனும் யாரையும் திருத்தாது, என்ன வகையிலையும் ஒரு ஒழுங்கு கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் பிள்ளைங்க இதை புரிஞ்சு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விரும்பி வாங்க. ஆண்டவரை தேட போகிறோம், 1/2 hour தான் ஜோம் பண்ணிவிட்டு போய் உட்காந்து படிப்போம் அப்படின்னு நினைக்கணும். கண்ணை மூடிக்கிட்டே வரணும். பூசை முடிஞ்சோடனே அப்படி கண்ணை மூடிக்கிட்டே போய் படுத்துடக்கூடாது. அதுக்காக கோயிலுக்கு வர போய் உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குமே, எழுதுறதுக்கு வாசிக்க நேரம் கிடைக்குமே, அதுக்காகத்தான் அனுப்புகிறோம், அதுக்கு தான் வர சொல்கிறோம். எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.